பல்வேறு சீரியல்களில் நடித்து வரும் மகாலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி மீண்டும் யாருக்கும் தெரியாமல் திரைப்பட தயாரிப்பாளரான ரவீந்திரரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவருக்கு 8 வயதில் மகன் இருக்கும் நிலையில் ரவீந்திரனை 2வது திருமணம் செய்து கொண்ட விஷயம் பலர் மத்தியிலும் பலவிதமான கலவை ரீதியான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கேன் சொல்லணும். தமிழ் திரையுலகின் மிக முக்கிய முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவரான இப்ரா புரொடக்ஷன்ஸ் ரவீந்திரன் பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக குடித்தனம் செஞ்சுட்டு வராங்க. இவர்கள் திருமணம் செஞ்சு கொண்டதை அடுத்து பிரபலமான ஜோடிகளாக மாறிய நிலையில் தனியார் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகளை கொடுத்து அசத்திட்டும் வராங்க. அதில் இந்த ஜோடியை பற்றியும் இந்த ஜோடி பொருத்தம் பற்றியும் எழுந்த கருத்துக்களுக்கு பொறுமையாக ரவீந்திர சந்திரசேகர் பதிலளிச்சுருக்காருங்க. சின்ன திரையில் விஜேவாக அறிமுகமாகி அதனை அடுத்து பல சீரியல்களில் வில்லியாக நடித்து ரசிகர்களின் நெஞ்சத்தை கவர்ந்த விஜய் மகாலட்சுமி சமூக வலைதளங்களில் அதிக அளவு ரசிகர்களை பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் இவரும் இவர் கணவரும் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் அது வைரல் ஆகிறதும் வழக்கமான ஒன்றா தான் இருந்துட்டு வந்திருக்கு. அந்த வகையில் ரவீந்தர் சில நாட்களுக்கு முன்பாக தனியாக நிற்பதை போன்ற புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். இதில் நேசிப்பதற்காகவே வாழ்கிறோம், கஷ்டமான நேரத்தில் சிரியுங்கள், ஏனெனில் அவர்கள் உங்கள் சோகத்தில் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். இந்த பதிவை பார்த்த பல ரசிகர்கள் ரவீந்தர் மகாலட்சுமியோட சண்டை போட்டு விட்டாரா, இல்லை இருவருக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விவாகரத்து பெற போகிறார்களா அப்படின்னு பல்வேறு விதமான கமெண்ட்டுகளை அதிக அளவு போட்டதோடு மட்டும் இல்லாமல் பல கேள்விகளையும் எழுப்பிட்டு வராங்க. இதனால் இருவரும் விவாகரத்து செய்ய போகிறாங்களா அப்படின்ற விஷயம் இணையத்தில் தீயாக பரவிட்டு வருது. அந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது விஜய் மகாலட்சுமி ஒரு பதிவினை பதிவிட்டிருக்காங்க. மகாலட்சுமி பதிவிட்ட பதிவில் ரவீந்திரனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து, டே புருஷா, எத்தனை முறை உன்னிடம் தனியாக இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிடாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாரு, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல செய்திகளை போட்டு வம்படியாக வம்புக்கு இழுக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா என்பது போல பதிவினை பதிவிட்டு விவாகரத்து பற்றி தீயா பரவிய விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு தன் கணவருக்கு வார்னிங் கொடுப்பது போல அவரது செயல் இருந்தது அப்படின்னும் சொல்லலாம். இந்த விஷயம் தற்போது ரசிகர்களின் மத்தியில் பரவி வருவதோடு அட அப்பா அது இல்லையா அப்படின்னு அவர்கள் நக்கலாக சிரித்த வண்ணம் இவர்கள் இருவரையும் வழக்கம் போல கலாய்த்து வராங்க. மேலும் இந்த விஷயம் காட்டு தீ போல பரவிட்டு வருதுன்னு தாங்க சொல்லணும்.